டெபாசிட் காலி அப்படின்னா என்ன? தேர்தலில் பெரிய ரகசியம். 6க்கு 1 வாக்கு கிடைக்கலனா என்ன ஆகும்? வேட்பாளருக்கு பெரிய அதிர்ச்சி. 10,000 ரூபாய் டெபாசிட் போயிடுமா? தேர்தல் விதிகளை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசியல் களம் தற்போது மிகப்பெரிய திருப்புமுனையில் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிற நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டெபாசிட் காலினா என்ன? ஏன் பல வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கிறாங்க? இதை பற்றின முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை வைப்பு தொகை அதாவது டெபாசிட்டாக செலுத்தணும். பொது பிரிவு 10,000 ரூபாய், மற்ற பிரிவுக்கு 5,000 ரூபாய். இந்த தொகை வேட்பாளர் சீரியஸாக போட்டியிடுறாரா இல்லையான்னு உறுதி செய்யப்படுது. டெபாசிட் திரும்ப கிடைக்க என்ன செய்யணும்னா, ஒரு வேட்பாளர் தனது தொகுதியில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்கில் குறைந்தது 6க்கு 1 6ல் 1 பங்கு வாக்கையாவது கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் டெபாசிட் பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா டெபாசிட் காலி. டெபாசிட் காலினா என்ன அப்படின்னா, ஒரு வேட்பாளர் குறைந்தபட்ச வாக்குகளை கூட பெறவில்லை அப்படின்னா அவர் செலுத்திய பணம் அரசுக்கு சென்றுவிடும், திரும்ப கிடைக்காது. இதையே தான் மக்கள் சாதாரணமாக டெபாசிட் காலின்னு சொல்கிறாங்க. 2026 தேர்தல் காலம் பார்த்தோம்னா, அறிவிப்பு மார்ச் 30, 2026. வேட்புமனு தாக்கல் செய்த கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. மனு வாபஸ் பெறத்துக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி. வாக்குப்பதிவு பார்த்தோம்னா ஏப்ரல் 23ஆம் தேதி. முடிவுகள் மே 4ஆம் தேதி. தமிழகத்தில் 234 தொகுதிகளும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றுச்சு. இந்த விதியோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த டெபாசிட் முறை கொண்டு வரப்பட்டதுக்கான முக்கிய காரணம் தேவையற்ற வேட்பாளர்களை குறைக்க, சீரியஸான போட்டியை உறுதி செய்ய, அப்புறம் தேர்தல் செயல்முறையை எளிமைப்படுத்தலாம். இதனால் அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்துடைய பணி சுமை குறையுது. உங்களுக்கு தெரியுமா, சில தேர்தலில் பாதிக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் டெபாசிட் காலியாகி இருக்காங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் டெபாசிட் காலியை பற்றிய மொழி விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் முக்கிய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.